பார்த்தீங்கன்னா, இப்போ ரீடிங்கில வந்து விஜய் தான். இப்போ இருக்க எலெக்ஷன் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து ரீடிங்கில இப்போது நல்லது பண்ணுவார். இப்போ மக்கள் எல்லாம் வந்து அவர் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறது. நான் விஜய்க்கு தான் போடுவேன். மாற்றம் வரணும். ஏடிஎம்கே போயிடுச்சு, டிஎம்கே போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி செய்ய. எடப்பாடிக்கு தான் போடுவோம். நாங்கள் அந்த கட்சி வேற கட்சி விட்டு நாங்கள் மாற மாட்டோம். அந்த ரோடு தான் வசதி இல்லை, எங்கேயுமே நல்லா இல்லை. ரோடு குடியை ஒழிக்கணும். யாரு வந்தாலும் அதை ஒழிச்சிட்டா மக்கள் நல்லா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வராங்க, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு வந்து பேசுகிறாங்க, கையெழுத்து கும்பிட்றாங்க, அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன்ட்டு. அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா நீ யாருன்னு எங்களையே கேள்வி கேட்குறாங்க, மறந்துடுறாங்க எங்களை பற்றி. எல்லாம் வந்தாச்சு, இப்போது எல்லோரும் வந்து எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ புதுசாக வேறு யாருன்னா வந்தால் விஜய் வரேன்னு இருக்காரு. அவர் புதுசாக யாரைனா இது தேர்ந்தெடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் என்ன செய்கிறாருன்ட்டு தெரியும்ல, அவர் செய்வார். எங்களுக்கு நம்புகிறோம் விஜய் அண்ணன் கண்டிப்பாக செய்வார். நான் ஓட்டு போட தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் போடுற ஓட்டே ரெட்டலைக்கு தான். வந்தாலும் சரி வரலைனாலும் சரி. நிறைய பிரச்சனை இருக்குது. யாரும் எந்த தேவையும் சந்திக்கிறது கிடையாது. அவங்கவுங்க தேவையை சந்திச்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. தளபதி தான் ஓட்டு போடலாங்க. விஜய் அவர் நல்லது பண்ணுவார் வந்து, அதனால் அவருக்கு போடலான்னு. நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன். நான் திமுக கட்சிக்காரன், பரம்பரை திமுகக்காரன், அவனுக்கு தான் போடுவேன். ஒரு இது நல்லது நடக்குது, ஒரு இடத்துல கெட்டது நடக்குது. நான் எங்கள் அப்பாவுக்கு தான் போடுவேன். கஷ்டம் நான் எப்போ அவருக்கு தான் போடுவேன். நான் வந்து விஜய் ஃபேனு, அதனால டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணலான்னு. விஜய் தான் போடுவோம். புது ஒரு மாற்றம் வரல, போட்டவங்களே போடக்கூடாதுல்ல. ஏன்னா நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நிறையா இது போகுது, வரத்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஃப்ரீயாக இல்லை ரோடு. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிஎம்கே தான் வரும் சார். டிஎம்கே ரொம்ப நல்லா சார். மக்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, நல்லா ஸ்மூத்தாக ஓடின்னு இருக்கு. விஜய்க்குண்ணா யாருக்கு ஓட்டு போட்டாலும் எந்த நன்மையும் கிடையாது. இந்த வருஷம் பசங்களுக்கு கூட படிக்கிறதுக்கு பணம் கூட ஒதுக்கலை. ஓட்டு போட்டால் பிரயோஜனம். விஜய் வந்தால் அது நடக்குதான்னு பார்க்கறதுக்காக விஜய்க்கு ஓட்டுன்னா இப்போ வந்து டிஎம்கே வந்து இருக்குது. ஒரு காலத்தில் டிஎம்கே வந்தானே, ஏன்னா எல்லாமே கரெக்டாக செய்கிறாங்க, பஸ் எல்லாம் வந்து போகுது. ஆனால் நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கின்னு அதை கரெக்டாக சரி செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஸ்டாலின் பஸ்லேருந்து போட்டுன்னு வருவோம், அது வந்து ஸ்டாலின் தான். டிஎம்கே நல்லது பண்ணுறாங்க, மாதம் 1000 ரூபாய் தராங்க, ஃப்ரீ பஸ்ஸு பெண்களுக்கு. டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். நான் எடப்பாடிக்கு தான் போடுவேன். ஏன்னா அவர் வந்து நல்லா செஞ்சுருக்கிறாரு. இந்த 10 வருஷம் எந்த இதுவும் இல்லை, ஒரு நிம்மதியாக தைரியமாக இருந்தோம். இப்போ அந்த தைரியம் இப்போ கிடையாது. இப்போ பயமாக இருக்குது. ஒரு 8 மணிக்கு போனா கூட பயமாக இருக்குது. ஃபுல்லாக கஞ்சா ரவுடிங்க எல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி ஒரு பூ விற்கிறோம் போது நமக்கு பயந்து வியாபாரம் பண்ணுறதா இருக்குது. நாங்கள் வந்து ரெட்டலை தான் போடுவோம். ஆமாம், எங்களுக்கு அதுதான் ஆரம்ப நிலையிலேருந்து அப்படியே இருந்துட்டான், அவ்வளோதான். அதுதான் ரெட்டைக்கு தானே அப்போத்துலேருந்து போட்டுக்கிறேன். எனக்கு புத்தி தெரிஞ்சு ரெட்டைக்கு தான் போட்டுக்கிறேன். அவர் இல்லைன்னா கூட அவருக்கு தான் போடணும். யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான். குடும்பமே கலைஞ்சிட்டு தான் அதில் தான் போட்டுருந்தோம். இப்போ வந்து ரட்டாளிக்கு போடு அப்படின்றாங்க. எங்கள் தெரு மட்டும் நல்லா ஆயிடுச்சுன்னா யாருக்கானாலும் போடுவோம். கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் போடுவேன். அது அப்போதுலேருந்து அந்த இது இருக்கிறதுனால டிஎம்கேக்கு தான் போடுவேன். நோட்டால தான் சார் ஓட்டு போடுவேன். இது வரைக்கும் எந்த ஆட்சி வந்துமே யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமேலும் அதுதான். அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு யூஸ்மே கிடையாது. அதனால நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போடுவேன். கண்டிப்பாக யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லைங்க. இதுவரையும் தெரிவிச்சுட்டு இருந்தோம், ஆனால் ஏமாந்தது நிறைய. அதனால் வந்து அது தேவையில்லை. மாறணும். இப்போ வந்து எதுவும் முன்னேற்றம் எதுவும் தெரிகிற மாதிரி தெரியலையே. எதனா ஆட்சி மாறினா தான் தெரியும். அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு சொல்லலாம். அவர் வந்து ஏன்னா ஆட்சி மாறணும்ல, விஜய்க்கு ஓட்டு போடணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வந்தப்புறம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு ஆர்வமாக பார்க்குறது சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அவருக்கு போட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் ஓட்டு போட்டு பார்த்துருக்கோம். இதுமாரி வந்து அவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் செய்ய போகிறது இல்லை. இவர் அது வந்தாச்சு பார்க்கறதுக்கு பார்க்கலாம். விஜய் ஏன்னா அவர் எனக்கு எல்லாம் நல்லது செய்கிறேன்றாரு கேட்டாக்கா, அதனால் நம்பிக்கையோடு இருக்கு. ஏன்னா அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. இவங்கெல்லாம் வந்து ஓட்டு வாங்கிக்கணும் திரும்பி பார்க்கறது இல்லை. நான் வீட்டில் கரண்ட்டு வரும், தண்ணி வரும், எல்லாம் வரும்னு தான் சொல்கிறாங்க. வந்த பாடு இல்லை எதுவும். ஓட்டு வாங்கிக்கினாக்கா வீட்டுக்கு போயிடறாங்க. நாங்கள் தேடிக்கின்னு போக வேண்டியதாகுது எம்எல்ஏ வீட்டுக்கு. எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, வரும் போயா அவனு சொல்லுவார். எங்கே வருதுங்க நல்லாச்சு. புதுசாக வர நம்ம விஜய் அவருக்கு வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இது வரைக்கும் இருந்தாங்க 2 பேருமே, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியும். புதுசாக ஒரு இளைய தலைமுறைக்கு வந்து வர்றதுனால சரி அவர் நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் வந்து இந்த ஏன்னா என்னன்னா ஒரு 200 கோடி வர வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக எதுவும் செய்யணுன்றாரு. ஒரு புது கட்சி வந்து உருவானா என்னன்றது நம்ம பார்க்கலான்றதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நான் ரெட்டாளிக்கு தான் போடுவேன். என்னை இட்டு போய் ஜெயிலில் கூட போடும். இன்னும் எனக்கு அதான் பிடிக்கும். நான் ரெட்டாளிக்கு தான் போடுவேன். அவங்க அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா செத்தா கூட சரி, நான் அந்த கட்சி தான். இல்லாட்டி கூட அந்த கட்சியில் யார் நிற்கிறாங்களோ அதுக்கு போடுவேன்.